அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், PRO நிக்கில் முருகன், மேனேஜர் முருகேசன். முருகேசா, நீ என் மகனானி எங்க இருக்கிறாய்? அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்கும் அளவிற்கு நான் செந்தமிழன் சீமான் இல்லை. தயவு செய்து நீங்களே ஒரு தடவை கை தட்டிருங்கப்பா. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் பரமசிவன் பாத்திமா அந்த குழுவிற்கு தான் போய் சேரும். செந்தமிழன் சீமான் சார், வணக்கம். பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது, சீமான் சௌக்கியமா? இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, இசக்கி சொன்னது. அதில் இல்ல, இதில் அர்த்தம் உள்ளது. இயக்குனர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்களிடம் நான் கேட்டேன், சார் நம்ம படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு யார் சிறப்பு விருந்தினரா வருது அப்படின்னு. அப்போ இயக்குனர் சொன்னாங்க, 2 சிறப்பு விருந்தினர் வராங்க, ஒன்னு சீமான், இன்னொன்னு கூல் சுரேஷ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரு திருத்தம். என்ன திருத்தம்னா, சிறப்பு விருந்தினர் என்றால் அது சீமான், சிரிப்பு விருந்தினர் என்றால் அது கூல் சுரேஷ். அதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, சீமான் என்றால் எழுச்சி, கூல் சுரேஷ் என்றால் குளிர்ச்சி, நாம் தமிழருக்கு உண்டு வளர்ச்சி. அது மட்டும் இல்ல, நான் எதுக்கு சீமான் அண்ணன் இந்த இடத்துல ஏதோ ஜாலரா போட்டு ஏதோ பெருமையா பேசுறாரு போல அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். கமெண்ட்ல சில பேர் கூட அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு உண்மையிலேயே தகுதியான ஒரு மனிதர் என்றால் அது செந்தமிழன் சீமானண்ணன் மட்டும்தான். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள யாரை எடுத்துட்டாலுமே சரி, இந்த பரமசிவன் பாத்திமா படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு வரக்கூடிய தகுதியான ஒரே மனிதர் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான். காரணம், பாத்திமா பரமசிவன், பரமசிவன் பாத்திமா, பரமசிவன் ஆண், பாத்திமா பெண். தமிழகத்தில் 234 தொகுதிகளிலுமே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். 234 தொகுதியிலுமே சரி சமமாக ஆண் 117, பெண் 117 கொடுத்தாங்களா? இப்ப சொல்லுங்க, பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு ஒரே தகுதியான மனிதர் என்றால் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அதே மாதிரி இந்த படத்துல இசக்கி கார்வண்ணன் அவர்கள், இயக்குனர் அவர்கள் நிறைய டைலாக், அது நம்ம பார்க்கும்போது நம்மள அறியாமலே கண்டிப்பா நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் பாருங்க, அந்த கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது நடக்கும். காரணம், நானே அதுல சில வசனங்களை பேசியிருக்கேன், அவர் சாருக்கு சொல்லி கொடுத்ததுதான். மத பிரச்சனைன்னு சொல்லாதீங்க, 2 மனிதர்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு வசனம் வரும். ஜாதி பிரச்சனைன்னு சொல்லாதீங்க, இது ஜனங்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்துல வசனங்கள் வரும். அப்படி இன்று மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அந்த படத்தை இயக்கி வசனமும் எழுதி தயாரிச்சு இருக்கிறாரு இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் அவர்கள். அவருக்கு என் மனமார்ந்த நன்றி.